வணக்கம். நான் உங்கள் கேஜி மைக்கேல் தமிழ் மாடசாமி பேசுகிறேன். ஒரு 12 அறை கூண்டு ஒன்று செஞ்சுருக்கேன். புறா கூடு. இது வந்து 12 அறைகள் இருக்குது. இதில் வந்து இதோட உயரம் பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். நீளம் பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். அகலம் பார்த்திங்கன்னா 2 அடி இருக்கும். உள்ளுக்கு வந்து மொத்தம் 12 தட்டுகள் இருக்குது. அந்த 12 தட்டுகள் நீங்கள் வந்து கலத்திக்கலாம், மாட்டிக்கலாம். அதுபோல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அறை தனியாக செஞ்சுருப்பேன். அந்த 2 அறை வந்து புறாவுக்கு வந்து முட்டை போட்டு இதுக்காக 2 அறை தனியாக செஞ்சுருக்கேன். அதுக்கு 2 கதவு தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் வந்து 2 கதவு போட்டிருப்பேன். மத்தியில் வந்து ஒரு பெரிய கதவு போட்டிருப்பேன். அதில் பெரிய மேலே ஒரு சின்ன வாசல், கீழே ஒரு பெரிய வாசல் போட்டிருப்பேன். முழு கதவும் திறந்துக்கலாம். மொத்தம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5 கதவு இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்கு வந்து வலை அடிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த ஆள் என்ன சொன்னார்னா, இந்த பூனைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எது பிரச்சனை பண்ணிட்டு கூடாது, பயம் காட்டிட்டு கூடாது, அதனால் நீங்கள் அதுக்கும் கதவு போட்டுக்கலாம் அப்படின்ட்டாரு. அதனால சரின்னு சொல்லி இதுக்கு வெளியில் 2 கதவு போட்டிருக்கேன். அந்த கதவை நீங்கள் திறந்து பகலை திறந்து விட்டுருவேன், நைட்டில் மூடிக்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வெளியே 2 கதவு போட்டிருக்கேன், மத்தியிலும் கதவு போட்டிருக்கேன். உள்ளுக்கு வந்து மொத்தம் 12 அறைகள் இருக்குது. இந்த இப்போ உயர அகலத்தை பற்றி பூரா உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இது வந்து பலகை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தேக்கு பலகை, வேங்க பலகை, கோங்கு பலகை தான். நான் வந்து சாதிக்கா பலகைலாம் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் சாதிக்கா பலகை இந்த பலகையும் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் வரும். ஆனால் இது வந்து உழைப்பு நல்லாயிருக்கும். நல்ல கனம் வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கணத்தில் இருக்கும். இந்த பலகை வந்து நல்ல வெயிட்லெஸ்ட்டாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக பலகை அடப்பு தான். அதுக்கப்புறம் ஒரு பரண் ஒன்று செஞ்சுருக்கேன். அது வந்து 2.5 2.5 சைஸில் ஒரு பரண் ஒன்று செஞ்சுருக்கேன். அந்த பரண் வந்து கேட்டேன்னா இந்த கூண்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 கம்பை நட்டி மேலே நிப்பாடிச்சிருவாப்புல. அந்த பரனுக்கு மேலே புறாக்கெல்லாம் நிற்கும். அதனால் ஒரு பரண் செஞ்சுருக்கேன். அப்புறம் புறா இறை எடுக்க ஒரு சின்ன பெட்டி மாதிரி ஒரு 2 பெட்டி ஒன்று செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் காசு கேட்கல, அதில் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கூண்டோட ரேட்டு மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 9,000 வரும். என்னங்கன்னா தகரம் அடிச்சிருக்கேன், இந்த பரண் போட்டிருக்கேன், ஃபுல்லாக பலகடப்பு, வெளியிலையும் 5 கதவு, உள்ளுக்கு வர 2 கதவு வர போட்டிருக்கேன். இந்த கூண்டு வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குளித்தலைக்கு போகுது. கரூர் சேலம் மாவட்டம் குளித்தலைக்கு போகுது. இந்த கூண்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் பலகை தான். நல்லாயிருக்கும், நல்லா சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இரும்பு கூண்டில் செஞ்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் 20,000க்கு மேலே தான் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரக்கூண்டு. நீங்கள் எந்த மாதிரினாலும் வேலை செஞ்சுக்கலாம். மாற்றி எப்படினாலும் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். மரக்கூண்டுங்கன்னா நீங்கள் மாற்றி நீங்கள் எப்படினாலும் வேலை செஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே தட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளுக்கு மத்திய ஒரு தட்டு அடித்தா கூட நீங்கள் கோழி கூட நீங்கள் ஆக்கிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேலை செஞ்சு மரத்தில் நம்ம வந்து நினச்ச மாதிரி எப்படினாலும் வேலை செய்யலாம். அதனால தான் மரத்தை எல்லோரும் விரும்புவாங்க. 2ஆவது மரத்தில் வேலை செய்கிறது மரக்கூண்டு ஏன் விரும்புதாங்கன்னா, எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த ஹீட்டு தாங்கும், நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும். இரும்பு கொண்டு அப்படி இல்லை, ரொம்ப வெயில் அடிச்சுருந்துச்சிங்கன்னா உள்ளுக்கு ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால் அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து மழைகளாக பெஞ்சா வச்சா துருபிடிக்கும். அதனால் வந்து இரும்பு கொண்டு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. மரக்கொண்டு எல்லாம் விரும்புவாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்னுடைய பேர் வந்து மாடசாமி. என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 99 40 76 98 75. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ இந்த தொட்டியாட்டம் இப்போ வந்துருச்சு. நான் எந்த கூண்டு செஞ்சாலும் நான் வந்து இந்த கூண்டை வந்து நான் வேனில் ஏற்றி பார்சல் சர்வீஸ் ஒன்று போடுவேன். இதை கொண்டு போடுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 400 ரூபா எனக்கு ஆகுது. அதை வந்து நான் வந்து கூண்டுக்குள்ள ரேட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைசியாக கொண்டு எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ இந்த வேன் வந்துட்டு நான் இந்த கூண்டில் போய் இதில் ஏற்ற போகிறோம். இதை ஏற்றி பார்சல்னு போட்டுருவோம் நாங்கள். இதை நீங்கள் இப்போ ஏற்றுறது போடுறது பாருங்கள். இந்த பார்த்துக்கிடுங்க, இந்த கூண்டை போய் மேலே ஏற்றியாச்சு. இந்த கூண்டு வந்து இப்போ நேராக பார்சல் சர்வீஸுக்கு போகுது. என்னோடய இடத்துல இருந்து பார்சல் சர்வீஸ் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 கிலோமீட்டர் ஆகிறதுனால இந்த பார்சல் சர்வீஸில் ஏற்றி நான் அங்கேன்னு போட்டுருவேன். நீங்கள் எந்த கூண்டு ஆர்டர் கொடுத்தாலும் நான் வந்து என்னுடைய இடத்துலேருந்து ஏற்றி நான் பார்சல் போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆட்டோ தான் அமர்த்தணும். அதனால் இந்த பெரிய கூண்டுலாம் கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து 400 ரூபா சார்ஜ் ஆகும். ஆட்டோ டிரைவர் நான் நிற்கிறாரு, அவராலும் பார்த்து இந்த கூண்டை இவர் தான் நான் எப்போதும் பதிவாக கூப்பிடுதேன். அதிகமாக மாடசாமி தான் கூப்பிடுதாங்க. மாடசாமி நமக்கு தெரிஞ்ச ஆள், பழக்கப்பட்ட ஆள். அதனால நம்ம ஏகப்பட்ட கூண்டு ஆர்டர் கொடுத்துருக்காப்புல. நம்ம தான் கொண்டு போய் ஏற்றி நல்ல முடியாத இறக்கி கொடுத்துருக்கோம். பார்சல் சர்வீஸுக்கு நாங்கள் தான் கொண்டு போகிறோம். அண்ணன் தான் நம்மளை பதிவாக கூப்பிட்றாப்புல. எப்போதுமே நல்ல கூண்டு, நல்ல பெரிய பெரிய கூண்டுகளும் செஞ்சு கொடுத்துருக்காப்புல. இது வரைக்கும் எத்தனையோ கூண்டுகளாக செஞ்சுருக்கேன். எல்லாம் தரமான கூண்டுகளாக செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் எந்த கூண்டுகளையும் கொண்டு போய் பார்சல்னு போட்டிருக்கேன். எல்லாமே சேஃப்டியாக தான் போயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு ஆனதில்லை. இது வரைக்கும் நல்லா சேஃப்டியாக எனக்கு போயிடும். நான் வந்து அந்த கூண்டில் பார்த்திங்கன்னா எல்லா கதவில் போகிற எல்லா பக்கமும் ஆணி அடித்து மடக்கி விட்டுருப்பேன். என்கிட்ட பார்சலை போகும்போது கதவு திறந்துடக்கூடாதுக்காக எல்லா பக்கம் ஆணி அடித்து விட்டுருப்பேன். அந்த தட்டு பலகையை வந்து கலட்டி உள்ளுக்க போட்டிருப்பேன்.
அதில் ஸ்க்ரூ இருக்கும். நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தட்டுப்பழையை எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ அப்படி மாட்டிக்கலாம். அப்புறம் நான் வெளியே அடிச்சிருக்க ஆணியை போகிறாமே நீங்கள் கலத்தி உருவி எடுத்துக்கலாம். உருவி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கலை திறந்துக்கலாம், வச்சுக்கலாம். அதனால் இது வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வந்து கிடையாது. இது வரைக்கும் எத்தனையோ ஊர்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஆட்டோ டிரைவர் இவர் தான் எனக்கு பழக்கமான ஆள் இவர் தான். சில சின்ன கூண்டு இருந்தால் அபே ஆட்டோவை கூப்பிடுவேன். அதனால் இது வரைக்கும் சேஃப்டியாக போயிருக்கு. எல்லா ஊருக்கும் எனக்கு போயிருக்கு. இந்த கூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு வரவேற்பு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.